இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் குறித்து தொலைபேசி வாயிலாக நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் பங்குச்சந்தை நிபுணர் சேதுராமன். வணக்கம் சேதுராமன். வாரத்தின் 4வது நாளான இன்று சந்தைகளின் போக்கு எப்படி இருக்கும்? வணக்கம். மார்க்கெட் நேற்று தினம் க்ளோஸ் ஆனது பார்த்தோம்னாக்க ஈரோசோன் ஸ்டிமுலஸ் ஸ்டாக்னால மார்க்கெட் க்ளோசிங்ல ஒரு பெட்டர் பொசிஷன் வந்ததுன்னு சொல்லலாம். மேலும் செவ்வாய்க்கிழமை என்று ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட $60.4 மில்லியன் அளவுக்கு நமது இந்திய சந்தைகளிலே வாங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்லேயே ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் என்று கிளாசிஃபை பண்ணிருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் பார்த்தோம்னாக்க நிறைய நமது சந்தைகளில் முதலீடு செஞ்சிருக்காங்க. அது மாத்திரமல்லாமல் அந்த ஃபண்ட் இதுவரை 26% மேல் ரிட்டர்னை எடுத்திருக்கிறது. ஸோ ஏஷியாவிலேயே இந்தியாவை தான் பெஸ்ட் கிளைமேட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்திருக்காங்க. மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் BIX என்று கூறக்கூடிய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 2-year லோவை தொட்டு இருக்கிறது. ஸோ இதனுடைய 2-year லோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்க ஸோ இதை மாதிரியான ஒரு லோ வரும்பொழுது மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் ஒரு பெரிய ஹையோ இல்லை பெரிய டவுனோ இருக்காது என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் நம்ம கவனிக்கத்தக்கதுன்னு சொல்லலாம். அதுபோல நம்மளுடைய மான்சூனை வைத்து பார்த்தோமேயானால் 2014 டிராட் இயர், அதாவது மழையளவு குறைந்த வருடமாக அனௌன்ஸ் பண்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று கூறலாம். இதுவரை 18% குறைந்து நம்மளுடைய மான்சூன் மழையளவு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2009க்கு பிறகு 2014 தான் இது மாதிரி வந்திருக்கு. அதனால இதை எப்படி கையாள போறாங்க என்பதனையும் கவனிக்க வேண்டும். அதுபோல் இன்றைய தினம் F&O க்ளோசிங் இருக்கிறது. அதனால அந்த வாலட்டிலிட்டி ஸ்டாக் ஸ்பெசிபிக் மூமெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இருக்கும். நிறைய கேரி ஓவர் பொசிஷன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். மேலும் நாளைய தினம் நமது GDP டேட்டா வர இருக்கிறது. அதுவும் இந்தியா GDPல மூடிஸ் ரேட்டிங் என்ற அனலிட்டிக்கல் ரேட்டிங் சொல்லக்கூடிய அமெரிக்க நிறுவனம் 5.1 என்று இருக்கக்கூடும் என்று எதிர்பார்த்திருக்கிறது. அதாவது எபோவ் 5% மேல இருந்ததுன்னா நம்மளுடைய இந்தியன் எக்கானமில ஒரு பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் அவர்களே கணித்திருக்கிறார்கள் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில ஸ்லோ டவுன் டு த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்புட்டையும் கொடுத்திருக்காங்க. ஸோ இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது இம்மீடியட்டாக பார்க்கும் பொழுது நமது சந்தைகளிலே சில பிரஷர்கள் வரக்கூடலாம். அதுபோல் தேசிய பங்குச்சந்தை NSE பார்த்தோமேயானால் 7,955 என்ற புள்ளிகளுக்கு மேல் சென்றால் அதிலிருந்து சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல 7,885க்கு கீழே வந்ததுனாக்க ஒரு 50 புள்ளிகள் கீழே இறங்கக்கூடும். மேலும் இந்த F&O வைத்து பார்க்கும் பொழுது 7.9ல க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. அதுபோல் அயன் ஓரை பார்த்தோமேயானால் இந்த வருடம் இந்தியா ஒரு பிக் இம்போர்ட்டராக 2015 பைனான்சியல் இயர்ல இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பட் ஓவரால் இன்டர்நேஷனல் சென்டிமெண்ட் பெட்டரா இருப்பதனால அதற்கு தகுந்தாற் போல் நமது சந்தைகளும் செல்லக்கூடும். பட் நாளைக்கு வரக்கூடிய நமது இந்தியான் GDP ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், அதுபோல் US GDP செகண்ட் குவார்ட்டர் வரக்கூடிய வாரத்துல மார்க்கெட்டுடைய போக்கிலே ஒரு பெரிய பிரதிபலிப்பாக இருக்கும். அதனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்பைக்கப்ப ப்ராஃபிட்டை புக் பண்ணுவது நல்லது.